அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X4 இந்த ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பரோட லிஸ்டிங்காக இருக்குது. இதில் எத்தனை 5G பேண்ட்ஸ் அப்படின்னும் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தலாம். ஜியோ மறுபடியும் 3 ப்ரீபெய்ட் பிளானுக்கு 20% கேஷ்பேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பிளான் அப்படின்னு பார்த்துடலாம். Oneplus 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துலாம். டெக்னிக்ஸ் நம்பர் 731 இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஜியோ ரீசெண்டாக புது ப்ரீபெய்ட் பிளான் 2099 ஒன்று லான்ச் பண்ணி அது கூட 20% மகா கேஷ்பேக் ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதே ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ப்ரீபெய்ட் பிளானுக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. 3 பிளான் அப்படின்னு சொல்லும்போது ₹299, ₹666, ₹719 மூணுத்துலேயுமே 20% கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இந்த கேஷ்பேக்கும் வந்து ஜியோ மார்ட்டில் தான் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜியோ மார்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது இந்த கேஷ்பேக்கை நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். அதாவது ₹666 நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா வந்து ₹533 தான் பே பண்ணுற மாதிரி, பேலன்ஸ் 20% அதாவது ₹133 ஜியோ மார்ட் வேலெட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த கேஷ்பேக் ஆஃபர் 3 பிளான்ஸ்க்கு இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜியோ யூசர் ப்ரீபெய்ட் பிளான் பே பண்ணுவீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணலாம். Android 12 அப்டேட்டே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பெண்டிங் இருக்க தான் செய்யுது. பட் அதுக்குள்ளே Android 13 உடைய சில ஃபீச்சர்ஸ் வரதான் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா போன வருஷம் Android 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Februaryல டெவலப்பர் ப்ரிவ்யூ ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கூகுள் இந்த வருஷம் Android 13 உடைய டெவலப்பர் ப்ரிவ்யூ Februaryல ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இப்போ அதனால ரிவீலாக இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியா ரிலேட்டடானது. இந்த மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iOSல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். டேப் டு ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் ஏதாவது ஆடியோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, நியர்பை டிவைசஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்குது. அகைன் iOS டிவைஸ் வந்து ஹோம் பாடோட எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு ஃபீச்சர் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சரும் Android 13 வரலாம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் இந்தியாவில் அவங்களுடைய புது Surface Pro X அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது வைஃபை கனெக்ஷனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் ஸ்லீக் எப்படி குளோபலில் இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான் S Pen வேரியண்ட்டோட தான் வருது. அகைன் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் வருது. ஒன்று SQ1 SQ2ன்னு. SQ1 வந்து உங்களுக்கு 93,999 ஸ்டார்ட் ஆகுது. அதே SQ2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 உங்களுக்கு ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்க. 128GB வேரியண்ட், இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, 256GBயும் இருக்குது. ஸோ 2 வேரியண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில் வைஃபை கனெக்ஷன்ஸோட. அகைன் இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் 2 இதுலையுமே அவைலபிளாக இருக்குது. சாம்சங்குடைய நெக்ஸ்ட் அன்பேக் ஈவெண்ட் February 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் ரிவீலாக இருக்குது. இதில் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் S22 சீரிஸ் லான்ச் பண்ணுவாங்க. இதில் டாப் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 Ultra தான். இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். மெயின் சென்சார் 108 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ண போகிற லென்ஸ், இவங்க வந்து சூப்பர் கிளியர் லென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க சாம்சங்குடைய S22 Ultraவில். ஸோ இந்த சூப்பர் கிளியர் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஆன்டி கிளேரோட வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணும். அதே சமயத்தில் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் லென்ஸை விட உங்களுக்கு டீட்டெயில்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படிங்கிறதுனால லென்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. யூஷுவல் 108 மெகா பிக்சலுடைய. அதோட சாம்சங்குடைய ஃபோல்டபிள் டிவைசஸ்க்கு வந்து இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபர் January 31 வரைக்கும் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். நேற்று பார்த்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC கார்டு யூசர்ஸ்க்கு ₹7,000 ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் HDFC கார்டு யூசர் இல்லை அப்படிங்கும்போது இந்த 7,000 ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய அப்கிரேட் பிளானில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அகைன் ஆல்ரெடி வந்து ஈகோ பண்டல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பட்ஸ் 2வும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். கார்டு இல்லாதவங்க வந்து அப்கிரேட் பிளானும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஃபோல்டபிள் டிவைசஸ் வந்து கிட்டத்தட்ட 17,000 பெனிஃபிட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். Realme Narzo சீரீஸில் Realme Narzo 50A இது மறுபடியும் இந்தியாவில் லிஸ்டிங் இருக்குது. ஆல்ரெடி நவம்பர்லேயே லான்ச் ஆக வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மாடல் நம்பரோட லிஸ்டிங்காக இருக்குது. அகைன் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Helio G88ல் ஒரு 4G டிவைஸாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபீச்சர்ஸோட கூடிய விரைவில் இந்தியாவில் ரியல்மியுடைய Narzo 50A நம்ம எதிர்பார்க்கலாம் 9 சீரீஸ் கூடவே. ஃபைனலாக 2022 IPLல
ஸ்பான்சர் டைட்டில் இந்தியன் கம்பெனி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவோ தான் ஸ்பான்சர் டைட்டிலில் இருந்தாங்க. விவோ ஐபிஎல் இந்த பேரில் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்பான்சர் டைட்டிலுக்கான ரைட்ஸ் அண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440 crores. ஸோ இந்த டைட்டிலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க விவோ. இந்த வருஷம் இந்த ஸ்பான்சர் டைட்டிலை டேக் ஆன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாடா கம்பெனி தான். இனிமேல் ஐபிஎல் வந்து விவோ ஐபிஎல் இல்லாமல் டாடா ஐபிஎல் 2022 இந்த பேரில் தான் இந்த வருஷம் கண்டக்ட் ஆக போகுது. இன்ஃபினிக்ஸ் கூடிய விரைவில் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. லான்ச் டைம்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February. இது இன்ஃபினிக்ஸ் உடைய HOT 11 இந்த பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க 2022 எடிஷன். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி 10,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும். கூடவே இது யூனிசாக் சிப்செட் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூவில் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், டூவல் ஸ்பீக்கர்ஸோட இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் டூவல் ஸ்பீக்கர்ஸோட இன்ஃபினிக்ஸ் உடைய HOT 11 வரப்போகுது. 2022 OnePlus உடைய முதல் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் OnePlus 10 Pro சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது குளோபல் லான்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே ஃபீச்சர் அவுட்லுக்கோட தான் வந்து இந்தியாலையும் வரப்போகுது. பட் இப்போ கிடையாது, மார்ச் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ அகெயின் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 அவுட்லுக் டிசைன் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். கூடவே 2K AMOLED பேனல், 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார், 5000 mAh பேட்டரி, 80 வாட் வயர்ட் சார்ஜிங், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இந்தியன் மணி வேல்யூக்கு 54,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வேரியண்ட்டுடையது. இந்தியாவில் வரும்போது இதை விட காஸ்ட்லியாக தான் இருக்கும். அகைன் OnePlus 10 Pro ஒரு டிவைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் லைன் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 10 இருக்குது. அது இன்னும் அஃபிஷியலாக இவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணும்போது இந்தியாலையும் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். போக்கோ உடைய ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் FCCயில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவுடைய எக்ஸ் சீரீஸில் X4 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே மாடல் நம்பரும் வந்து எக்ஸ் சீரீஸ்க்கான மாடல் நம்பர் தான். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 MIUI 13 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. சிப்செட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து Qualcomm Snapdragon இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் கன்ஃபார்ம்டாக இந்த சிப்செட் அப்படிங்கிறது ரிவீல் ஆகலை. அது மட்டும் இல்லை, இங்கே NFC வேரியன்ட் ரிவீலாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு குளோபல் லான்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதோட வந்து 5G பேண்ட்ஸும் இங்கே ரிவீலாக இருக்குது. இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு 6 5G பேண்ட்ஸோட லான்ச் ஆகலாம். N5, N7, N38, N41, N77, N78 அப்படிங்கிற மாதிரி 5G பேண்ட்ஸும் வந்து லிஸ்டிங்கில் ரொம்பவே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 5G பேண்ட்ஸோட Poco X4 கூடிய விரைவில் வரப்போகுது. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். 2022 IPL ஸ்பான்சர் டைட்டில் என்ன பேருன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஆட்டோ பேர் நிறைய பேர் சரியான பதில் சொல்லுங்க. அதில் வின்னர் வந்து பிரசாந்த். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.